ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ வந்துட்டு இது ஒரு தேங்க்யூ அந்த மாதிரி சொல்கிற ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் கம்யூனிட்டி ஆப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னோடய லைஃப்பில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் நான் அடைஞ்சிட்டேன் அண்ட் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சில பேர் அது கேட்டாங்க. இதான்ப்பா அதான் அப்படின்னு கேட்டாங்க. நான் அங்கேருந்து ஆமானோட எல்லாம் சொல்ல முடியல, ஏன்னா அதுக்காக ஒரு வீடியோ போட நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்படிலாம் சொல்ல நினைக்கிறீங்களா? இல்லைடா, இதை இன்னைக்கு ஒருத்தங்க ஒரு அக்கா வந்துட்டு வீடியோ போட்டு நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஏன் சொல்லக்கூடாது, நம்மளும் சொல்லாமே அப்படின்னு தான் ஒரு முடிவோட வந்துட்டு சரி ஓகே, நானும் உங்களுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நான் இதை போடலாம்னு நினச்சிட்டு இதை எடுத்து நான் வந்துட்டேன். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்துட்டு ஏன் அப்படின்னா வித்தின் 0 ஓகே, வித்தின் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போ 2400 சம்திங் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணம் வந்துட்டு நீங்கள் தான். ஃபஸ்ட்டு என்னோடய 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஸோ இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்த சப்ஸ்கிரைப்ஸ் எவ்வளோ நான் வந்துட்டு எல்லாருமே ஷேர் பண்ணேன். ஒரு 300 பேர்கிட்ட ஷேர் பண்ணேன். அதில் எனக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண 25 பேர், அது யாருன்னே தெரியாது. 300 பேரில் 25 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 25 பேருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே எனக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைப்ஸ் தாண்டிடுச்சு. காரணம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன். எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் ரொம்ப அதிகம். அப்போது அந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கிரேட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நன்றி வணக்கம். அப்புறம் போக 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 ஒரு ஒன் இயருக்கு ஒரு 2-3 வீடியோஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். அப்போ நான் போடவே மாட்டேன். இப்படிலாம் இருந்ததுக்கப்புறம் 2024 வந்துட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த தடவை ஒரு 1K சப்ஸ்கிரைப்ஸ் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து எனக்குள்ள சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஆப்ஷன் எனக்கு எனபிள் ஆக ஆரம்பிச்சிது. வாட் இஸ் த ஆப்ஷன்? லைவ். ஸோ அந்த லைவ் ஆப்ஷனை எனபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த ஒரு பேசிக் தாட் என்ன அப்படின்னா வந்துட்டு எவனுமே பண்ணாத நாம் பண்ணணும், யாருமே பண்ணாத விஷயத்தை நாம் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுக்கும் வந்துட்டு அவன் ரிப்ளை பண்ண மாட்டான், நான் பண்ணணும். அண்ட் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை எடுத்து வந்து அந்த கண்டென்ட் தான் பேசுவாங்க தவிர அந்த கண்டென்ட்டை தவிர்த்து வேறு எதுவும் பேச மாட்டாங்க. அப்போ அந்த கண்டென்ட்டை தவிர்த்து ஒரு காமெடி சேனலாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே நான் ஒரு முடிவு பண்ணி நான் வந்தது தான் என்னோட லைவ் செக்ஷன். ஆனால் அது இப்போ வந்து ஒரு ட்ராப்பிங் செக்ஷனாக தான் போயிட்டுருக்கு. லைவ் செக்ஷனாகவே போகல, ட்ராப்பாக போயிட்டுருக்குது. சரி பரவாயில்ல, எல்லாமே வந்துட்டு ஓகே தான், எல்லாம் நல்லது நடக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த லைவ் செக்ஷனில் இருந்தும் அண்ட் என்னோட வீடியோ செக்ஷனில் இருந்தும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அதனால 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசல்யூஷன் எடுத்து நான் வந்துட்டு இப்போ 2K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது வந்துட்டு இந்த ஒரு தேங்க்ஸுக்கு அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு அந்த 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், இந்த யூடியூப்ல வந்துட்டு காசு சம்பாதிக்கணும்னா என்னென்ன ப்ராசஸ், என்ன ரெவன்யூ செக்ஷன், என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரியாது. வீடியோ போடுவேன், வீடியோ எடிட் பண்ண தெரியும், அதுவும் சின்னதாக தான். மொபைல் எடிட்டிங் என்ன அவ்வளோதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அப்புறம் போக 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 எல்லாம் வந்துட்டு கற்றுக்கிட்டு தான். சரி மேட்ரா காமிரா அப்படின்னா வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் டைமுக்கு ஒரு தேங்க்ஃபுல் சொல்கிற வீடியோவாக சொல்லிட்டு இந்த இது என்ன அப்படின்னா வந்துட்டு கூகுள் ஆட்சன்ஸ்ன்னு நமக்கு வந்துட்டு பின்கோடு வந்திருக்கு. இது என்ன பின்கோடு அப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் கடந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த $100 ஆகுறதுக்கு ஒரு $10-20 ஆனதுக்கப்புறம் ஒரு கோடு வரும். ஸோ அந்த பின்கோடு தான் வந்துட்டு இந்த வெரிஃபிகேஷன் கோடு. இந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்துட்டு யாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா, இதில் என்ன இருக்குது, யாராவது காமிச்சிருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரில. ஆனால் இன்னைக்கு தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோ எடுக்கிற இன்னைக்கு தான் நான் இந்த வீடியோவை பார்த்தேன். அந்த அக்கா வந்துட்டு இதை பற்றி பேசியிருந்தாங்க. இதை பற்றி பேசும்போது எனக்கு வந்துட்டு சரி ஓகே நம்மளும் போடுவோம், நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டுக்கலாம்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் சரி ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை போட்டிருந்தேன். இது வரும்போதே வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதான் என்ன அப்படின்னா நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வீட்டிலேருந்து ஒரு கால் வருது. நான் சொல்லியிருந்தேன் ஒரு
ஒரு 3 வீக்குக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நான், அம்மா இப்படி வரும்மா வீட்டில், கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கோங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அப்போது வீட்டில் இருந்து திருப்புன்னு ஒரு 1 வீக்லேயே எனக்கு கால் வந்துருச்சு. என்ன பண்ண வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்திருக்குடா, ஒரு 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 லெட்டர் வந்துருக்குது, என்னதுன்னு கேட்டாங்க. அம்மா நான் சொல்லியிருந்தேம்மா அதான் இருக்குமா அப்படின்னு. ஆனால் இங்கே யாருக்கும் படிக்க தெரியாதா, ஸோ அப்போ வந்து என்ன மேட்டர் தெரியல எனக்கு. தங்கச்சி நல்ல வேலையாக வீட்டில் இருந்தாங்களா, அப்புறம் வந்துட்டு அவங்கள்ட்ட ஃபோன் எடுத்து அனுப்ப சொல்லி பார்த்தா எஸ் கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து நமக்கு வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கோட். இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அட்ரஸ் வெரிஃபிகேஷன். நம்ம வந்து நம்ம தானா, இந்த கிரியேட்டர் நீ தானா, இது உன்னோட அட்ரஸ் தானா அப்படி மாதிரி இருந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மும்பையிலேருந்து இந்த ஒரு இது வந்திருக்கு நமக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு நான் அங்கே என்னோட ஓனர் பக்கத்தில் இருக்க, நான் என்னால் கத்த முடியல, சிரிக்க முடியல, ஒரு ஒரு சந்தோஷத்தை அடக்கிக்கிட்டு ஒரு ஃபீல் இருக்கு தெரியுமா, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு ஃபீல். அங்கே நான் எதுவுமே பண்ண முடியல என்னால். நான் அப்படியே குவைட் எஸ் எஸ் அப்படின்ட்டு நான் அப்படியே கீழே வரும்போது வந்துட்டு யா அப்படி அந்த நானி படத்தில் ஒரு படம், நானி வந்து ஒரு படம் ஜெர்சி அப்படி படம், அந்த இதில் வந்து செலக்ட் ஆனது கிரிக்கெட்டில் வந்து பெரிய ஒரு டீம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கத்த முடியாமல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் போகும்போது ஆன்னு கத்து வருமா. ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு அவர் மேலே இருந்தால் நான் கீழே வந்துட்டு ஆன்னு ஒரு கத்திட்டு நான் அப்படியே ஒரு சந்தோஷத்தை உள்ளே அடக்கிட்டு நான் அப்படியே போனேன். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று எனக்கு வருமான்னு நான் வந்துட்டு அவ்வளோ நினைச்சதே கிடையாது. நமக்கெல்லாம் வருமா, நம்ம எல்லாம் ஒரு கிரியேட்டரா நினைச்சதே கிடையாது. அப்படி ரொம்ப ஒரு இதெல்லாம் இருந்துட்டேன்னா என்னையும் மதிச்சு என்னோட வீடியோஸையும் மதிச்சு அதுவும் ஒரு ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு வந்துட்டு காமிச்சு இப்படி இந்த ஒரு பேஸில் கொண்டு வந்த உங்க எல்லாருக்குமே வந்துட்டு, ஏன்னா நான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட செக்ஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இட் மீன் வீடியோ வந்துட்டு இந்த விளாகு, ரிவ்யூ, பிரேக் டவுன்ஸ், டீசர் ட்ரெய்லர் பிரேக் டவுன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ கூட இருக்கும். ஷார்ட்ஸ் வந்தீங்கன்னா வந்துட்டு டான்ஸ், சின்ன குட்டி இந்த வீடியோஸை பற்றின ஒரு வீடியோஸ், முக்கியமாக டான்ஸ் நிறைய இருக்கும். அப்படியே கட் பண்ணால் லைவ் செக்ஷன் வந்தீங்கன்னா காமெடி ஜானர், காமெடியாக வந்துட்டு லைவை எப்படி கொண்டு போகிறது, சில பேட் கமெண்ட்ஸுக்கு வந்துட்டு அக்ரெசிவாக எப்படி கொண்டு போகிறது, அப்படி மாதிரி ஒவ்வொரு லைவ் செக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சைடு வந்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கும். அப்படி எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மெம்பர்ஷிப் ஆப்ஷன். ஸோ அது நான் உங்களுக்கு காமிக்கிறது எனக்கு தான் காமிக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் அவைலபிள் ஆகும். ஸோ அப்படி எனக்கு ஆனால் வந்துட்டு நான் ரொம்ப சோகமாக இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு இந்த லைவ்லாம் தேங்க்ஸ், இதில் வந்துட்டு காசு அனுப்புன எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலே வந்து நான் வந்துட்டு அதுக்கு நான் வேணாம் சொல்கிறேன், ஆனால் இருந்தாலும் அனுப்புனாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்ஸ். அண்ட் வந்துட்டு லவ் யூ நண்பா நம்பி. அண்டு நான் வந்து லைவ் ஆப்ஷனை வந்துட்டு குவைட் பண்ணிக்கலாம், லைவ் வந்துட்டு விட்டுடலாம் நினச்சிட்டே தான் இருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு என்னை அந்த லவ் பண்ணுற நிறைய சம் பர்சன்ஸ், இஸ் மீன்ஸ் வந்துட்டு அண்ணா தங்கச்சி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து நிறைய ஃபேமிலிஸ் அங்கே கிடச்சிருக்குது. எனக்கு வந்து அதை விட முடியல என்னால். இதனால தான் அண்ணா என்னன்னா லைவ் போட மாட்டேறீங்க, என்னன்னா கேட்குறாங்க. பட் எனக்கு வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு எனக்கு தான் தெரியுது. நான் வந்து என்னோட லைவ் பழைய லைவ்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இருக்க லைவ்லாம் எனக்கு லைவ் மாதிரி தோணலை. அது இந்த நேற்று கூட வந்துட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், ஆமாம் பழைய லைவ் வந்து ஒரு 3-4 மாதம் முன்னாடி இருக்கிற லைவ் எல்லாம் பாருங்கள், சிரிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு. இப்போ தான் வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்னு எனக்கே அது தெரியுது. நான் கம்பேக் கொடுக்குறேன், கண்டிப்பாக நடக்கும் நமக்கு. சரி, இப்போது இந்த இதில் இருக்குல்ல கூகுள் ஆட்சன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இதில் இருந்து நாம் இதை ஓப்பன் பண்ணி, யாருமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில, ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு யுவர் பர்சனல் வெரிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெல்கம் யுவர் AdSense ஆர் AdSense ஆஃப் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இஸ் இன் செட் அப் டு ரிசீவ் பேமெண்ட்ஸ் எட் யூனோ, புரியுதா? அண்ட் வந்துட்டு ப்ளீஸ் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு வெரிஃபை யுவர் அட்ரஸ். எஸ், அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சைன் இன்டு யுவர் AdSense ஆர் AdSense ஆஃப் ஆர் த யூடியூப் அக்கௌண்ட். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து AdSense வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு AdSense அப்படி போட்டிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயே வந்துடும். உள்ள ஃபஸ்ட்டில் டாப்லேயே வந்து நீங்கள் டாப்பை கிளிக் பண்ணி போனால் போதும். அதுக்கப்புறம் கோ டு பேமெண்ட்ஸ் அண்ட் தென் வெரிஃபிகேஷன் செக்ஸ். இந்த சைடில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படி இருந்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் இருக்கும். அந்த பேமெண்ட்ஸ் ஆப்ஷனை தொட்டிங்கன்னா வந்துட்டு சைடில் வந்துட்டு வெரிஃபிகேஷன் செக் இருக்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் செக்கில் வந்துட்டு நிறைய பர்சனல் அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அட்ரஸ் வெரிஃபிகேஷன். ஸோ அதில் தான் அந்த ஒரு பின்கோடு கேட்டிருப்பாங்க. அந்த பின்கோடு நீங்கள் வந்து என்டர் த பின்கோட் அண்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு என்ன பின்கோடு வந்துருக்குன்னா காமிக்கலாமான்னு தெரியலையே. சரி பாருங்கள்,
இதுதான் அந்த பின்கோட் வந்துருக்குது. அண்ட் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் அவைலபிள் அப்படின்னு ஒரு சைன்இன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா வந்துட்டு இது மாதிரி யாருக்காவது வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த ஒரு டிரைவிங் லைசன்ஸோ அண்ட் வந்துட்டு பேன் கார்டு இதெல்லாம் கேட்கும், அதை கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்ததுக்கப்புறம் நான் பொறுமையாக கொடுத்துக்கிறேன், நான் இந்த நாள் நான் ஒரு வீடியோ போடுவேன், அந்த நாள் நான் வந்து வெரிஃபிகேஷன் செக் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா இது வந்து 4 மாதத்துக்குள்ள நீங்கள் இந்த பின்னை என்ட்ரு பண்ணல அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்ப்பா. ஸோ அந்த சர்வே வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்த உடனே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் த கூகுள் ஆட்சன்ஸ் டீம் அப்படின்னு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்துட்டு முக்கியமான தகவல் இருக்குது, என்னோடய அட்ரஸ் இருக்குது, வேணுமா? வேணாம். ஸோ அப்படியே நமக்கு வந்துட்டு கூகுள் ஆட்சன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் லவ் யூ சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் வந்துட்டு மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுற நம்பிக்கை எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு ஸ்டார்ட் பண்ணேன் 2024. அதுக்கான ஸ்டார்டிங் செஷன் இங்கே முடிஞ்சிருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ரெசல்யூஷன் எடுத்தால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ரெசல்யூஷன் எடுத்திங்கன்னா வந்துட்டு முடியும், கண்டிப்பாக முடியும். நான் அதுக்கு ஒரு சாட்சி உண்மையாக சொல்கிறேன். 2024 யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு யூடியூப் கரெக்டாக 1K சப்ஸ்கிரைப் வர முடியும்னு நினச்சேன். 2K சப்ஸ்கிரைப்ஸ் வந்துருக்கிறேன். உங்களாலேயும் முடியும். பண்ணுங்க. ஓகே.